ஒக்காளி அரசு அதிகாரிகள் நீங்க பண்ற தவறால, அமைச்சர்களாகிய எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்ட பேருன்னு சொல்லி 2 அதிகாரிகள சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது குமரி மாவட்டத்தில ஊரக வளர்ச்சித் துறையில பார்த்தீங்கன்னா, ரூ. 4,00,000க்கு ஒரு ஆன்லைன்ல டெண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30 மணிக்கு டெண்டர் குளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது முறைகேடு நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னா, அதாவது டெண்டர் ஓப்பன் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், 20 நாள் டைம் குடுப்பாங்க ஓகேவா? ஆனா, இங்க அதாவது டெண்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் ரெடி பண்றதுக்கே 2 நாள் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில, 1/2 மணி நேரத்தில குளோஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, வேற சால்வன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, நெறைய கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. விஷயம் பெரிய அளவுக்கு ஆயிப்போச்சு. வெளிய வந்துருச்சு. ஆகையால என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயம் வெளிய வந்தவுடனே, அமைச்சர் தான் இந்த மாரி முறைகேட்டில் ஈடுபடுறாரு. புஷி ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அவர்கிட்ட தான் இருக்கு அமைச்சர் பதவி. இவரு தான் முறைகேடு பண்றாருன்னு சொல்லி, இதில வேற செய்திகள் நெறைய பகிர ஆரம்பிச்சுட்டாங்க. ரூ. 4,00,000 டெண்டரு யாராவது இந்த மாரி ஊழல் பண்ணுவாங்களா? அ எல்லாம் அரசு அதிகாரிகள் பண்ற செயல் தான். அதாவது அமைச்சர் ஒரு கோடிக்கணக்கில மு முறைகேடு டெண்டர குளோஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கலாம். இந்த மாரி சில்லறை வியாபாரத்துக்குலாம் கெட்ட பேர் வாங்கிக்க மாட்டாங்க. ஆகையால இது முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள் தவறு தான். இது போன்ற எல்லா மாவட்டங்களிலும் இது போன்ற டெண்டர் முறைகேடு நடந்துகிட்டு தான் இருக்கு. இனிமேலும் உட்டா சரிப்பட்டு வராது. அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு, விஜய் கெட்ட பேரு, அமைச்சர்களுக்கு கெட்ட பேரு. இனிமேட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி, புடிச்சு 2 அதிகாரிகள சஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டாங்க. "நீ போ வூட்டுக்கு போ" அப்படின்னு தட்டி விட்டாங்க. இனிமேலும் பார்த்தீங்கன்னா, இது போன்ற டெண்டர்கள்ல பார்த்தீங்கன்னா, முறைகேடு நடக்காதுன்னு நான் நம்புறேன். இந்த நம்ம வீடியோவ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.